So Kana கவனிடா இப்போ exercise 8.2ல second sum question பாத்தீங்க choose the correct option அப்படினு கொடுத்திருக்காங்க. So கொடுத்திருக்கிற questionக்கு வர ஆன்சர் நமக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாப்போம். So first given என்னன்னு பாருங்க 2 tan 30 by 1 plus tan square 30. So இங்க values substitute பண்ணும். tan 30 இங்கேயும் tan 30 தான் இருக்கு ஆனா ஸ்கொயர்ல இருக்கு. So value substitute பண்ணி வர ஆன்சர் என்னன்றதை நம்ம பார்த்தா போதும். சரியாடாமா? So பாருங்க என்ன இருக்குங்க tan 30 ஓட வேல்யூ நம்ம செக் பண்ணோம் 1 by root 3. அப்ப 2 tan 30 னா 2 into 1 by root 3 substitute பண்ணியாச்சா by 1 plus tan square 30. அப்ப tan 30 ஓட வேல்யூ எழுதிட்டு we have to square it. ஓகேவா? சோ அடுத்து என்னது 2 into 1 by 3 is 2 by root 3. 2 into 1 by root 3. இங்க இருக்கிறது root 3. So 2 by root 3. இந்த மாதிரி whole number நாலே அது எங்க multiply ஆகும் சொன்ன numerator ஓட multiply ஆகும். ஆமாவா இல்லையா? சரி அடுத்தது denominatorல என்ன இருக்கு 1 plus 1 by root 3 the whole square. இப்போ 1 plus கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வைங்க. First இந்த squaring பண்ணி முடிச்சிரலாம். So 1 by root 3 the whole square னா 1 square is 1 by root 3 square என்ன 3. root 3 into root 3 is 3. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணும் நியூமரேட்டர்ல இருக்க fraction டிஸ்டர்ப் பண்ணாம வைங்க 2 by root 3. ஏன்னா கீழேயும் நமக்கு ஒரு perfect fraction கிடைக்கணும். கரெக்ட்டா? இங்க ரெண்டு டேர்ம்ஸா இருக்கு. அது நமக்கு ஒரே டேர்மா கிடைக்கணும். சோ அப்ப 1 plus 1 by 3 அப்படினா நீங்க என்ன பண்ணுவீங்க LCM எடுப்பீங்க. சோ இங்க denominator என்ன இருக்குறதா அர்த்தம் actually 1 இருக்குறதா அர்த்தம். கரெக்ட்டா? any whole number given அப்படினாலே நீங்க என்ன பண்ணனும் denominatorல 1 is presentன்றத தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப 3ங்கறத நம்ம காமன் denominator சூஸ் பண்ணலாமா? சோ பண்ணோம்னா என்னது 1 into 3 denominatorக்கு 3ங்கற நம்பர் கிடைக்குது. அடுத்து என்ன ஸ்டெப் cross multiply. cross multiply இந்த right sideல இருக்க denominator left side இருக்கிற addition term ஓட numerator ஓட multiply ஆகணும். then left side denominator right side இருக்கிற numerator ஓட multiply ஆகணும். அப்ப 3 ones are 3 plus 1 ones are 1. ஓகேவா? சோ அடுத்து என்ன 2 by root 3 by ஓகேவா இந்த பைக்கும் இந்த குட்டி இதுக்கும் நான் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். தெரியுதா? இது ஷார்ட்டர் லைனா வரையறேன், இது கொஞ்சம் லென்த்தியா வரையறேன். ஏன்னா அப்பதான் எனக்கு இது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய fraction denominatorல இன்னொரு fraction எனக்கு கிடைக்குதுன்றது தெரிய வரும். அதுக்காக ஓகேவா? சோ அடுத்து 3 plus 1 by 3 அப்படினா என்னது 3 plus 1 is 4. 4 by 3 என்னடா கண்ணா 4 by 3. சோ இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் this is fraction division. this is fraction division. numerator as a fraction and denominator as a fraction. இப்ப என்ன பண்ணும் 2 by root 3 ன்றது numeratorல இருக்கிற fraction. this should be multiplied by the reciprocal of the denominator fraction. denominator fractionல இருக்கிறது reciprocal மாறி மேல வரும். அப்ப into 3 by 4 into என்னடா கண்ணா 3 by 4. இப்ப இங்க cancellation பாக்குறப்ப 2 ones are 2 or 1 twos are 2 எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டா அப்படி சொல்லிக்கோங்க. அடுத்து 2 twos are 4. இது ரெண்டும் ஈஸியா கேன்சல் பண்ணிடுவோம். கரெக்ட்டா இல்லையா? சோ அப்ப ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு கிடைக்கும் மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு 1 into 3. 1 3s are 3 by கீழ denominatorல என்ன இருக்கு root 3 into 2 அதாவது 2 root 3 ன்னு இருக்கு. கரெக்ட்டா? நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி denominatorல irrational number வந்தா what is the step that we have to follow? we have to rationalize the denominator. ஓகேவா? சோ rationalize அப்படினா நீங்க என்ன பண்ணனும் into root 3 into root 3 பண்ணீங்கனா இது வந்து rationalize ஆயிடும். கரெக்ட்டா? சோ அது ஒரு ஸ்டெப் தானா. என்னன்னா பாருங்க மெத்தட் 1 ன்னு ஒரு டைம் செய்றேன், மெத்தட் 2 ன்னு ரெண்டு மெத்தட் செய்றேன். இது ரொம்ப சிம்பிள் சம் தான் டக்குன்னு செய்யிறது. பட் உங்களுக்கு டீடைலா கிளியரா புரியணும்ன்றதுக்காக நான் இது ரெண்டு மெத்தட்லயே எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ தட் அடுத்த வர சம்ஸ்லயே உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கான்செப்ட். சோ இப்ப 3 by 2 root 3 இருக்குனா இந்த root 3ன்றத எனக்கு ரேஷனல் ஆகாம தடுத்துட்டு இருக்குது. this is an obstacle. அப்ப இத தான் நான் மாத்தணும். இத மாத்தணும்னா நான் என்ன பண்ணனும் I have to multiply by root 3 on
both numerator and denominator. அப்ப ஆன்சர் என்ன வரும் 3 into root 3 numeratorல 3 root 3 by கீழ denominatorல என்ன இருக்கு 2 into root 3 into root 3 என்ன வெறும் 3 root 3 into root 3 is a whole number 3 அப்ப 2 into 3 மாறிடும். அப்ப ஆன்சர் என்ன இங்க 2 into 3 மாறறப்ப கேன்சல் ஆகுமா நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு again என்னன்னு 3யும் 3யும் கேன்சல் ஆயிடும். அப்ப √3/2 தான் எனக்கு மிச்சம் இருக்கும். √3/2 தான் ரிமைனிங். சோ √3/2ன்றது எதனுடைய வேல்யூன்னு பாருங்க sin 60 உடைய வேல்யூ cos 30 உடைய வேல்யூ. √3/2ன்றது sin 60 and cos 30 ஓட வேல்யூ. நான் மெத்தட் 2 சொல்லி தரேன்னீங்களே நான் மெத்தட் 2 பாத்துறலாம் பாருங்க. ஒண்ணும் இல்ல இங்க 3/2 √3 னா இந்த √3 இன்னொரு √3 ஆல மல்டிப்ளை ஆச்சு அப்படினா 3ன்ற ஹோல் நம்பர் கிடைச்சிரும் அப்படின்ற கான்செப்ட் வச்சு நம்ம √3 ஆல மல்டிப்ளை பண்றோம். டினாமினேட்டரை √3 ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் should also be multiplied by √3. அதனால இங்க both numerator and denominators are multiplied by √3 ன்ற மெத்தட் ஃபாலோ பண்றோம். இன்னொரு மெத்தட் உங்களோட ஆன்சரிங் என்ன 3/2 √3. அப்ப அந்த 3/2 √3ல மேல 3 நம்ம எப்படி எழுதலாம்? how can we write that √3 into √3 நம்மளே அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாமா எழுத முடியாதா? 3/2 √3 இருக்குறதுல இந்த 3 how can we write √3 into √3 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். √3 into √3 is nothing but 3 தான். டினாமினேட்டர்ல ஆல்ரெடி என்ன இருக்கு உங்களுக்கு 2 √3 ன்னு இருக்கு. இப்போ சொல்லுங்க √3 and √3 கேன்சல் ஆயிட்டா ரிமைனிங் உங்களோட ஆன்சர் என்ன √3/2. சோ அதேதான். சோ இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க எப்படி மொத்தத்துல நமக்கு என்னது we have to rationalize the denominator. அது ஒண்ணுதான் இங்க விஷயமே தவிர நீங்க எந்த மெத்தட்ல பண்றீங்கன்றது முக்கியம் இல்லை. கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா போதும். சோ √3/2 ஓட வேல்யூ எங்க வருது sin 60 and cos 30. அப்ப sin 60 cos 30 னா நமக்கு எது கொடுத்திருக்காங்க very good sin 60 தான் கொடுத்திருக்காங்க. cos 30 இருக்கா இல்ல sin 30 தான் இருக்கு. சோ அப்ப sin 60 or cos 30 இந்த ரெண்டு ஆன்சர்ல எது நம்மளோட ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாலும் that will be our answer. சோ இது செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். சரியா ரக்கனா புரிஞ்சுதா? அடுத்த செகண்ட் சப்டிவிஷனை பாத்துறலாமா? அடுத்து ரிமைனிங் இருக்குது நம்ம பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் மட்டும்லயே பாத்துறலாம். 1 minus tan square 45. சோ tan 45 ஓட வேல்யூ என்ன 1. tan 45 ஓட வேல்யூ என்ன 1. அப்ப 1 minus tan square 45. tan square 45 அப்ப 1 square. tan 45 ஓட வேல்யூ 1 square அப்படின்னு எழுதுவோம். கீழ டினாமினேட்டர்ல 1 plus tan square 45 1 plus 1 square. இந்த 1 squareன்றது என்னது 1 தான். 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் என்னது 1 தான். 1 cube 1 தான். 1 to the power 10 1 தான். 1 to the power 1000 1 தான். So 1 minus 1 by 1 plus 1. மேல 1 minus 1 என்ன 0. 1 plus 1 என்ன 2. 0/2 என்ன 0 தான். 0/2ன்றது 0 தான். So ஆன்சர்ல D 0 இருக்கா? So this is our answer. இல்ல 0 ஓட வேல்யூ வேற எங்கங்க நமக்கு சார்ட்ல வரும் யோசிச்சு பாருங்க. sin 0 ஓட வேல்யூ 0, cos 90 ஓட வேல்யூ 0, tan 0 வேல்யூ 0, cot 90 ஓட வேல்யூ 0. So இந்த நாலு ஆப்ஷன்ல எது கொடுத்திருந்தாலும் நீங்க டிக் பண்ணலாம். sin 0, cos 90, tan 0, cot 90. புரியுதா புரியலையா? சரிடா கண்ணா. சோ இந்த 0க்கு பதிலா எனக்கு இந்த எந்த வேல்யூஸ் கொடுத்திருந்தாலும் I can write it as correct option. அதுதான் கரெக்ட் ஆப்ஷன் என்னால சூஸ் பண்ண முடியும். tan 0 and cot 90 இந்த நாலு ஆப்ஷன் எது வேணாலும் கொடுக்கலாம் 0 ன்னு கொடுக்கிறதுக்கு பதிலா. சோ இந்த ரெண்டு சம புரிஞ்சுதாடா? tan 45 the whole square அதான் 1 square. மேம் இது என்ன மேம் இவ்ளோ காம்ப்ளிகேட்டட்? ஒண்ணும் இல்லடா கண்ணா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போணும் புரியணும்ன்றதுக்காக செய்றோம். உங்களுக்கு டைரக்ட்டா tan square 45 னா 1 square 1 தானா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க இத எழுதிரலாம். ஓகேவா? and 1 minus 1 நியூமரேட்டர்ல 0 வந்துட்டாலே ஆன்சர் 0 தான். டினாமினேட்டர்ல என்ன வருதுன்னு கவலையே பட தேவையில்லை. புரியுதா? சோ இது மாதிரி தான் நீங்க உங்க சம்ஸ ப்ரோசீட் பண்ணணும். சரியாடா கண்ணா? Thank you.